சொல்லணுமா என்ன பண்ணேன்னு, சொல்லட்டுமா என்ன பண்ணேன்னு, என்னதாங்க பண்ணாங்க திவ்யா. இவ்வளோ பெரிய ஒரு சீக்ரெட் என்னன்னே புரியலையே இது. என்ன பிரச்சனை உனக்கு? ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது இந்த சாண்ட்ராவுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது. நான் கூட கொஞ்சம் ஏதோ ஃபைனல் வரைக்கும் வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் வர்றதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு வைங்க. இந்த ஆக்டை வந்து அப்படியே மாற்றி திவ்யா கிட்டே சாரி கேட்டு, இல்லை நான் மென்டல் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அது இதுன்ட்டு அப்படி போய் பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்லலாம் உட்காந்து அப்படி ஒரு ஆக்ஷன்லாம் போட்டு அதெல்லாம் நடக்கிறது தானே. நான் அதில் எடுத்து போட்டு வச்சேன். நான் எடுத்து போட்டு வைக்கிறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க திவ்யா. ஆனால் சாண்ட்ரா வந்து வேணா இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு ஒரு 2 தடவை சொல்லி பார்த்தாங்க. அவங்க ஆனால் பண்ணினே இருந்தாங்க. ஒன்று ரொம்ப காண்டாயிட்டாங்க. சும்மாவே அப்படியே ஒரு சந்திரமுகி ரேஞ்சுக்கு ஒரு பில்டப்பு. ஏன் அதில் எனக்கு புரியல. இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு நாயை கூட இப்படி விரட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஒரு விரட்டல், ஒரு மிரட்டல் பண்ணிட்டு இருக்கு. நான் என்ன பண்ண, நான் அதை எடுத்து ப்ளீஸ் ஸ்டாப் இட். ரகுவரனுடைய ஐ நோ அப்படின்றது தான் எனக்கு ஞாபகம் வருது. இதை பார்க்கும்போது ஒரே விஷயத்த திரும்பி பேசி இந்த பிரஜின் பையனை சொன்னாங்க. இதுக்கெல்லாம் அவன் தான் இதுக்கெல்லாம் வந்து வழி வகுத்துக்கிறான். இப்படி தான் இருப்பா போல இருக்குது வீட்டில். எப்படி இருக்கும் பாருங்கள் பிரஜினுடைய லைஃப். அப்படியே ஒரு விக்டிம் ஆயிட்டாங்க பாவம் திவ்யா. நான் என்ன பண்ணேன் என்கிட்ட என்ன அப்படின்னா பேசவே விடுறதில்ல. அதுக்கு நடுவில் பார்த்தா விக்ரம் உட்காந்து ஏதோ சாப்பிட்டுக்கிறாங்க. என்ன பண்ண இப்போ? இந்த டைலாக் தான் எனக்கு புரியல. சொல்லட்டுமா என்ன பண்ணேன்னு அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்மளுக்கு ஒரு க்ளூவாகவே இருக்குது. ஒரு வேளை வெளியில் இந்த மாதிரி நிறைய பேர் பேசணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க போல இருக்குது. இல்லை உண்மையிலேயே இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குதோ. அதுக்கப்புறம் என்ன வேணும் உனக்கு, நான் இங்கேருந்து போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 2 விஷயங்கள் தான் என்னன்னு புரியல. முழு சந்திரமுகியாகவே மாறிய சாண்ட்ரா பிரஜினின் பிரிவால் மனநிலை பாதிக்கப்பட்டார். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை எப்படி பெருசாகணுன்றது இவனுங்க கிட்ட இருந்தாங்க கற்றுக்கணும். அந்த ஒரு டேலண்ட் இருக்குங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே. அதையே திரும்பி என்ன பிரச்சனை உனக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லி திவ்யா அவன் கத்தி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு நடுவுலையும் வந்து மூக்க நுழைக்கிறா பார்வதி. என்ன கதைன்னே புரியல. ஏன்னா நாயை வெளியே விடுங்கடாடி. நாயெல்லாம் அவங்கள நான் நாயின்னு சொல்லங்க. இந்த மேட்டரை வந்து வெளியே விட மாட்டேன்றீங்களேடா. பேய் வருதுன்றானுங்க. பேய் வெளியே வர மாட்டேன். அப்படியே நடுமண்டையிலே ஒன்று நங்குன்னு வச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். திவ்யா நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை ஏதோ சீக்ரெட் இருக்க போகுது. இது ஏதோ ஒரு ஊமை குத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் திவ்யா. அதுதான் இவ்வளோ எஃபெக்ட் ஆயிருக்காங்க. இல்லைன்னா இவங்களுக்கு டவுட் வந்துச்சு புருஷன் மேலேயும் திவ்யா மேலேயும். நான் ஒன்றுமே பண்ணலைங்க அப்படின்ற லெவலுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க திவ்யா. ஆனால் ஏதோ நடந்திருக்கு பின்னாடிப்பா. நான் எதுவுமே பண்ணல. நேற்று பிரச்சனைக்கு கதவு திறந்த போது இவங்க வெளியே போனாங்களே, அப்படியே வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கணும். நீங்கள் வந்து ரூல் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அது பண்ணல. அதான் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் ஆச்சு, என்ன பண்ணுறது. அந்த பக்கம் பார்த்தா அரோரா இன்னொரு சந்திரமுகி. அதுக்கப்புறம் பார்த்தா கன்ஃபெஷன் ரூமில் உட்காந்துக்குது அரோரா. கமருதீன் வந்து ஒரு மேட்டரை போட்டு வச்சிட்டான். அது உண்மையிலே நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரில, எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கமருதீன் என்ன சொல்கிறான்னா, துஷார் வெளியே போயிட்டான். அவன் வெளியே போய் என்னை பற்றி அவனுக்கு ஞாபகம் இருக்குமானே தெரியல. நான் இப்போ கமருதீன் கூட க்ளோஸாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அரோரா சொன்னாங்கன்னு ஒரு மேட்டரை போட்டு வச்சிட்டான். அடுத்தது அரோரா இறங்கி உடைப்பா பாருங்க. பார்வதியை பற்றி கமருதீன் சொன்னான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிட்டு போட்டார்னா முடிஞ்சது கமருதீனுடைய கதை. பேசுறேன், எங்கேயுமே வாய் விடவே இல்லை, பாயிண்டா பேசுறேன். இவர் ஒரு துடுப்பு, இவருக்கு அந்த அம்மா ஒரு எடுப்பு அப்படின்னா மாதிரி இவர் வந்து பாயிண்டாக பேசுகிறாரா. அவன் அங்கே சைட்லேருந்து பார்வதியா அப்படின்ட்டு. ஐயோப்பா இதுங்க தொல்லை இருக்குது பாருங்க. பேசவே முடியல, போயிட்டாங்க. இப்போ நான் ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஏதோ ஒரு சீக்ரெட் சொன்னால் அந்த சீக்ரெட்டை வந்து 4 பேர் முன்னாடி போட்டு வச்சா என்ன ஆகும்? பேச முடியாமல் தான் ஓடிடுவாங்க. அதான் இப்போ ரொம்ப மென்டல் பிரேக் டவுன் ஆகி கன்ஃபெஷன் ரூமில் உட்காந்துக்கிறாங்க. நானே இதுக்கப்புறம் அப்படிதான் சொல்ல போறேன். இதுக்கு நடுவில் நம்ம வினோத் வேற நம்மளுக்கு இப்போ ட்ரிக்ஸ் தெரிஞ்சு போயிடுச்சு, ஐடியா தெரிஞ்சிச்சு அப்படின்றாரு. நம்மள வந்து இப்போ வர ட்ரிகர், இப்போ ஒரு பெரிய ராக்கெட் விட்ற ஐடியா இதை இவர் இப்போ தான் கண்டுபிடிச்சிக்கிறாரு 60 நாளைக்கு அப்புறம். ஐடியா கற்று வச்சுருக்காங்க. கிட்ட வந்துட்டு இவங்களை கோவப்படுத்தி விட்டு போயிடலாம். டேய் சின்ன குழந்தைக்கு கூட தெரியண்டா இது. டேய் வினோத், உன் மேலே இருக்கிற ரெஸ்பெக்டை வந்து நீயே கல்ச்சராதரா ப்ளீஸ். என்னதான் திட்டினாலும் கம்முன்னு இருக்க போறேன் இதுக்கப்புறம். நான் தான் திட்டினாலும் கம்முன்னு இருந்தால் சொர்ண கட்ட எருமாடு நீ அவனும் உனக்கு ஓட்டு போட மாட்டாடா. டேய் இதெல்லாம் கேமை புரிஞ்சிக்கல லட்சணம் பாருங்க. பார்வதி கமருதீன் இதுங்க கூட வந்து வினோத் மட்டும் இந்த வாரம் சேர்ந்து விளாட்னா வினோதுக்கு தான் அவ்வளோதான் அதோகதி. ட்ரிகர் பண்ண ட்ரிகர் ஆகக்கூடாதுன்றது தான்டா பிக் பாஸ் உடைய பேசிக் ரூலே. பாவீங்களா இப்போதான் இந்த வாயை தான் பிடிங்கி விட்டுக்கிறாங்க. லூசு மாதிரி வளர்ந்துக்கிற நீ என்ன சொல்றது ஒன்னாலாம். என்ன வேணா பேசிக்கோ அவ்வளவுதான்.
அதுக்கு நடுவில் ஏற்றி விட்றா பாருங்க பார்வதி. எக்ஸாக்ட்லி ஐயோப்பா இவ கூட போய் சேர்ந்தா பாருங்க வினோத். வெளியில கேம் பார்த்து அப்புறம் இப்போ வைல்டு கார்டும் டே இந்த கமருதீனுக்கு யாராவது 4 டைலாக் எழுதி கொடுங்கடா டே. அவன் யோசிச்சு எப்படியோ தத்த புத்தன் ஏதோ வளர்ந்துக்கிறான் ப்ளீஸ். வந்து வெளியில கேம் பார்த்து தான் வந்தாங்க போறாங்களாம். அதுக்கு நடுவில் வேறு இந்த ஆதிரை ஏதோ வளர்ந்துக்கிறாப்பா. இந்த அம்மா வந்து இப்போ அரோராவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்களாம். அதை பார்த்து கமருதீன் வேறு ட்ரிகர் ஆகிறான். நேத்தா சொல்லிட்டு போனாரு அவரு. அதான் விஜய் சேதுபதி சொன்னார்ல, எல்லாத்துக்கும் பதட்டப்படாதீங்க, பதட்டம் இல்லாமல் விளையாடுங்கன்னார்ல. அதை பிடிச்சி நாங்கள் இந்த வாரம் அதுதான் போல இருக்குது இந்த வாரத்துடைய டாப்பிக்கே பதட்டம். அவ்வளோ தூரம் எதுக்குடா இவ்வளோலாம் உள்ள அனுப்புறீங்க டே. இந்த ஆதிரை மாதிரி யாருங்கள, அதுவும் இது 2வது இது வேறு சான்ஸ் வேறடா பாவீங்களா. பதட்டப்படாதீங்கன்னு. ஆமாம் இந்த அம்மா வந்து ரொம்ப கண்ட்ரோலானவங்க. விட்டா வந்து அஜித் சாரியாக ரேஸில் ஜெயிச்சிருவாங்க. கேட்டுவேன். துஷார் இப்போ வெளியே போய் என்ன ஞாபகம் வச்சுப்பான்னு கூட அரோரா வந்து கமருதீன் நான் ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்றான். ஆனால் லவ் மாதிரி தான் எனக்கு தோணுது. நிறைய பேருக்கு அப்படி தான் தோணுதுன்னு வைங்க. ஆனால் ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு போர்வையிலேயே இவங்க இருந்தாங்கல்ல, அதை வந்து இப்போ கமருதீன் இப்போ ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு ஒன்றா போட்டு உடைக்கிறான் ஒன்று. எனக்கு தெரியாது. இப்போ நான் இவன் கமருதீன் கூட க்ளோஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சரி கமருதீன் கூட க்ளோஸாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன? இப்போ நாளைக்கு அரோரா வந்து நாளைக்கு கூட தான் வந்து எஃப்ஜே கூட க்ளோஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அதனால இப்போ என்ன பிரச்சனை? சொன்னியா இல்லையா? இப்போ என்னத்துக்கு வந்து அழுது கத்திட்டு இருக்கேன்? ஆனால் அரோராவுக்கு இவ்வளோ கோவம் வரும்ன்றதை இப்போ தாங்க பார்த்தாங்க. துஷாருக்கு என்ன ஃபீல் ஆனால் அரோராவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது நம்மளுக்கு தோணக்கூடாது. அது வந்து அரோராவுக்கு தான் தோணும். அரோராவுடைய கேமை இது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நல்லா கூட ஃபயர் மோடு கூட போகலாம் அரோரா. ஒன்றும் சொல்ல முடியாதுங்க பிக் பாஸில். அவ்வளோதான் அதோ சந்திரமுகி மொமெண்ட் வந்து வரப்போகுது. ஞாபகம் வச்சிருப்பானா கூட எனக்கு தெரியாது. அரோராவுடைய பிரச்சனை என்னென்னா க்ளீன் இமேஜ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் 4 பேர் முன்னாடி கமருதீன் இதை போட்டு உடச்சோன்னா அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணோன்னு தெரியல. துஷாருக்கு இதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. ஒரே ஒரு சிரிப்பு அரோரா போய் அதோட முடிஞ்சு போச்சு மேட்ரு. துஷ் அப்படின்னா துஷ்ன்னு போயிடுவான் அவன். ஆனால் ஒரு சப்பா மேட்ரை வச்சுன்னு நான் பில்டப்பா இது ஃபைட்டு